எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டைக்கடலை போட்டு மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து அதை செய்முறை விளக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நாம் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணணும். ஓரளவு ஹீட் பண்ண பிறகு கடுகு வெடிக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா கருகின பிறகு நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகா 3 இதெல்லாம் வெட்டி சோக் பண்ணி அதில் போட்டுடணும். அதில் போட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கூட இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். வாசத்துக்கு இஞ்சி கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி இந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் லேசாக வதங்கினோன்னே லேசாக தண்ணி ஊற்றணும். நல்லா ரொம்ப ஊற்றிடக்கூடாது, லேசாக ஊற்றணும். அது கூட மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம், சேர்த்து நல்லா கிண்டணும். நல்லா எண்ணெய் திரண்ட அளவு வர்ற அளவுக்கு கிண்டணும். மசாலாவில் நல்லா கூடுமான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி வெங்காயம்லாம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். எண்ணெய் திரண்டு வரணும். பாருங்க எப்படி எண்ணெய் திரண்டு வந்துருக்கு. அந்த டைமில் 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டைக்கடலையை அதில் போடணும். இதை சனான்னு கூட சொல்லுவாங்க. தமிழகத்தில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. மூக்குக்கல்லைன்னு சொல்லுவாங்க சென்னையில். ஆனால் பொதுவாக சொல்கிறது கொண்டைக்கடலை தான். ஆல்ரெடி இந்த கொண்டைக்கடலை நல்லா ஊறி இருக்குது. 8 மணி நேரம் 9 மணி நேரம். அதோட அந்த மசாலாவோடு அதை சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம்.
லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். மசாலா சுண்டல் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடிடும். கொண்டக்கடலை நல்லா வந்துருச்சு. கொண்டக்கடலை நல்லா போட்டு அது கூட மசாலா போட்டு நல்லா வேக விட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டாச்சு. மசாலா சுண்டல் இப்போ ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை வந்து சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் கூட. நிறைய நார் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சுண்டல், மசாலா சுண்டல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.